வணக்கம் அனைவருக்கும். என்னென்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவித்தல். இந்த சைக்கிள் கட்சியின் வீட்டு கட்சியின் துன்பங்கள் தாங்க முடியாமல் இருக்குது, கொசு தொல்லைகள். அதால் எத்தனையோ பேர் முதலே கேட்டவே யூடியூப் சேனலோட திறந்து அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை போட சொல்லி. அப்போ நான் உண்மையாக யோசித்தேன்னா, நான் டாக்டர் அர்ச்சுனான்ற பக்கம் இருக்கிறதால அவரை வச்சு நாங்கள் யூடியூப்பை திறந்து அதை ஒரு தொழிலாக அரசியலாக செய்யக்கூடாதுன்ற ஒரு கொள்கையோட இவ்வளோ காலம் இருந்து நாங்கள். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோன்றுதுன்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாணத்தில் கைகால் வழங்காத ஆட்கள் செய்கிற மாதிரி ஒரு வேலையை இந்த சைக்கிள் கட்சி செய்து ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக உங்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்களில் மற்றது இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் பாராளுமன்றங்கள்ல எல்லாம் தனியோரால் நடமாடைக்கு அவரை தொட முடியாத ஆட்கள் இரவில் போய் இந்த மதில் வாங்கி கோழி பிடிக்கிற மாதிரி கள்ள வேலைகள் செய்கிற மாதிரி ஒரு பெனரை கொண்டே வச்சு அவன் வீரங்களை காட்டேக்க இப்படியான கேவலங்கட்ட அரசியலை நாங்கள் கதைக்காமல் எங்களோட முகங்களை காட்டாமல் வீடியோக்களில் அவை சம்பந்தமான கருத்துக்களை உண்மையான விஷயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துறது அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். கடவுள் கும்பிட்ற மாதிரி ஒரு நல்ல செயற்பாடுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலில் அப்படியான வீடியோக்களை வெளியிடுறதுக்காக தான் இந்த சேனலை திறந்துருக்கிறோம். நிறைய புதினங்கள் வரும். இனி இந்த சைக்கிள் கட்சியின் டயர் உடைஞ்ச கதைகள், காற்று போன கதைகள், சீட் இல்லாமல் சைக்கிள் ஓடின கதைகள், இப்படியான கதைகள் கொஞ்சம் தொடர்ந்து வரும், எதிர்பாருங்கோ. அதுக்காக இதை திறந்துருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விருப்பமானாக்கள் லைக் பண்ணி அதுகளை ஷேர் பண்ணி வச்சுருங்க. யாரையும் வற்புறுத்தல. அப்புறம் இந்த கொமெண்ட்டுகளுக்கு கீழே வந்து நின்று கத்தக்கூடாது. ஐயோ எனக்கு காற்றை திறந்து போட்டாங்க, எனக்கு சைக்கிள் போயிட்டுது, எனக்கு ரிமோட் அஞ்சிட்டேன்ற கதையெல்லாம் பெறக்கூடாது. உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிடல. விரும்பினார்கள் சைக்கிள் கட்சியை சேர்ந்த அங்கத்தவராக இருந்தாலும் வந்து பார்க்கலாம். நீங்கள் முழுக்க இது சைக்கிள் கட்சிக்கும் இந்த வீட்டு கட்சிக்கும் எதிரான வீடியோக்களாக தான் இருக்கும். அது விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் தண்ணியை போட்டுட்டு கதைக்கிறீங்கள தானே, ஃபோன் எடுத்து தண்ணியை போட்டுட்டு கதைக்கிறீங்கள. நாங்கள் ஒரு வெளிப்படையாக உங்கள்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு கீழே இப்போ நீங்கள் அதுக்குரிய நீதி நியாயங்களை கதைக்கலாம். இந்த தூசணங்களால் கதைக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளால் கதைச்சா நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் நாங்கள் உங்களை இந்த எங்களோட யூடியூப் சேனல்லேருந்து ஆக்குவோம். அப்போ இதுக்கு ஒரு முதல் கட்டமாக இதை எடுக்கிறேன். உண்மையாகவே இது ஒரு பணம் சேகரிக்கிற நோக்கமாக இல்லை இதை வச்சு ஒரு தொழில் செய்யணுமென்ற எண்ணமோ இல்லை. நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. என்னென்னா ஒரு மனுஷர் நேர்மையாக இந்த தமிழ் மக்களுக்காக போராடிக்க ஒருத்தனை வாடாண்டு கூப்பிட்டா என்னடாண்டு கேட்குறதுக்குரிய சகல உரிமையும் இருக்குது அவருக்கு. ஆறாக இருந்தாலும் என்ன அண்ணாண்டா நாங்கள் தம்பி ஆண்டு கூப்பிடலாம், தம்பி ஆண்டா அண்ணாண்டு கூப்பிடலாம், மடையாண்டா பேயாண்டு தான் கதைக்கணும். அதில் தவறு ஒன்றும் இல்லை. அது சிலருக்கு இந்த மடையாண்டு கூப்பிட்டது விளங்குறதில்ல காதுக்கு. அதுக்கு பிறகு தூக்கி அடிப்பேன்ன்றதான் விளங்குறது. அதால் நாங்கள் கட்டாயம் அந்த தூக்கி அடிப்பேன்ன்றது என்னத்துக்காக சொல்லப்பட்ட விளக்கத்தை நாங்கள் சொல்லணும். இப்போ டாக்டர் அர்ச்சுனா அதுக்கு விளக்கம் சொல்கிறத விட நாங்கள் கட்டாயம் சொல்லணும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்கும், எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம்.